மறைந்த நடிகர் சிவாஜியின் இல்லத்துக்கு உரிமை கோர மாட்டேன் என்று ராம்குமார் தெரிவித்திருக்கிறார். அன்னை இல்லம் மீது தனக்கு எந்த உரிமையும் இல்லை என்று நடிகர் பிரபுவின் சகோதரர் ராம்குமார் தெரிவித்திருக்கிறார். சிவாஜி கணேசன் இல்லத்தை ஜப்தி செய்ய உத்தரவிட்ட தொடர்பான வழக்கில் ராம்குமார் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறார். அன்னை இல்லத்தை தனது சகோதரர் பிரபுவுக்கு உயில் எழுதி வைத்துள்ளதால் தனக்கு எந்த உரிமையும் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைக்கிறார். ரமேஷ்குமார், இந்த பிரமாண பத்திரத்தில் ராம்குமார் என்ன தெரிவிச்சிருக்கிறார்? முழு விவரங்கள். பட தயாரிப்புக்காக நடிகர் சிவாஜி கணேசனுடைய இந்த கடன் 9,30,00,000 ரூபாயை திருப்பி தரக்கோரிய வழக்கில் தான் நடிகர் சிவாஜி கணேசன் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில அன்னை இல்லம் தனக்கு சொந்தமானது என்பதனால வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை நீக்கணும்னு சொல்லிட்டு நடிகர் பிரபு ஹைகோர்ட்ல அவரே மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தபோது துஷ்யந்தின் தந்தை ராம்குமார் தரப்புல அன்னை இல்லத்தின் மீதும் தனக்கு எந்த உரிமை இல்லையும் பங்கு இல்லை என தெரிவிக்கப்பட்டது. இதை ஒரு பிரமாண பத்திரமாக அபிடவிட்டாக தாக்கல் செய்யும்படி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அதன்படி விசாரணைக்கு வந்தபோது அந்த ராம்குமார் தரப்புல இந்த பிரமாண பத்திரம் என்பது தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து பிரபு தரப்பு மற்றும் அந்த கடன் கொடுத்த ஜனபாக்கியம் என்டர்பிரைஸ் நிறுவனம் தரப்புல வாதங்கள் முன்வைக்கப்படும் என்பதற்காக வழக்கு விசாரணை ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்தி வைத்திருக்கிறார். நன்றி ரமேஷ்குமார், விவரங்களை வழங்கியமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.